ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இங்கே பாருங்கள், என்னோடய மிக்ஸிக்கு ஒரு அழகான பனியன் போட்டிருக்கிறேன்னா அழகாக இருக்கா? அழகாகவும் இருக்கும், ஆனால் மிக்ஸியும் க்ளீனாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு பனியன், பழைய பனியன் இருந்தால் எடுத்து போட்டு விட்டுருங்க. போட்டு விடும்போது நீங்கள் நம்ம அரைக்கிறது தண்ணி இந்த பக்கம் விழும்போது எல்லாமே இந்த பக்கம் பனியனில் பட்டு அழகாக தண்ணி உறிஞ்சிக்கும். அப்புறம் இங்கே ஒரு காற்று போகிறதுக்காக ஒரு பகுதி இருக்கும். அந்த பகுதியை நீங்கள் இப்போ ஓப்பனாக கையை கட் பண்ணிடுங்க. பனியனோட கையை கட் பண்ணிட்டிங்கன்னா இந்த பக்கம் ஃப்ரீயாக போகும். மிக்ஸி சூடாகாமல் இருக்கும். அதனால் நல்ல இதுவாக இருக்கும். நம்ம இப்போ தண்ணி கையோட சப்போஸ் இப்படி இது பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், இதை சுற்றி ஃபுல்லாகவே அழுக்காயிடும். அதனால் நான் எப்போவுமே இந்த மாதிரி ஒரு பனியன், 2 பனியன் வச்சுருப்பேன். மாற்றி மாற்றி ஒன்று துவைக்கும்போது ஒன்று இது பண்ணும்போது மாற்றி மாற்றி போட்டு விட்ருவேன். அப்போ பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். அடிக்கடி இவங்கள பார்த்து நான் சிரிச்சுட்டு இருப்பேன், சூப்பராக பனியன் போட்டிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க பாருங்கள். அதனால் நீங்களும் இந்த மாதிரி பனியன் இருந்தால் எடுத்து போட்டுட்டிங்கன்னா அடிக்கடி உங்களை மிக்ஸியை க்ளீன் பண்ணணும் அவசியம் இல்லை. சில நேரத்தில் மிக்ஸி பார்க்கும்போது ரொம்ப நமக்கே கஷ்டமாக இருக்கும், அவ்வளோ அழுக்காக இருக்கும். அதை க்ளீன் பண்ணுறதுக்கு முடியாது, அப்படின்னு அந்த சந்திலெல்லாம் போயிடும். அப்போ அதுக்கு சரியாக க்ளீன் பண்ண முடியாது. அதனால் இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா அழகாக இருக்கும். அரைக்கும்போது தண்ணி பட்டால் கூட எதுவுமே தெரியாமல் இருக்கும். இப்போ நம்ம இதில் மாதம் மாதம் க்ளீன் பண்ணணும், வாரம் க்ளீன் பண்ணணும் அவசியம் இல்லை. இந்த இடம் மட்டும் தொடச்சி விட்டுக்கிட்டால் போதும். மற்றபடி ஒரு 2 மாதம் 3 மாதம் கழிச்சு கூட இதை கழட்டி நல்லா அழகாக துவைச்சிட்டு இன்னொரு பனியன் வச்சுருப்போம், அதை மாற்றி போட்டுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். சமையல் கட்டில் இதை பார்க்கும்போது எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால் இதே மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். என்னோடய சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.